ஒரு 4 வார்த்தையில் வந்து குர்ஆனுடைய மொத்த உபதேசத்தை வந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து காம்பேக்டாக சொல்லப்பட்ட சூறாக்களில் ஒரு சூறா இது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது. அந்த மிஷன் வந்து தான் குர்ஆனுடைய பேஸு. அப்போ அந்த மிஷனை வந்து அப்பட்டமாகவும் ரொம்ப தெளிவாகவும் எடுத்து வைக்கக்கூடிய சூறா தான் வந்து இது 61வது இந்த சூறா. இந்த சூறாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது. அதுதான் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. அந்த மிஷன் தான் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குர்ஆனுடைய ஆரம்பம் எடுத்திங்கன்னா அல்லம் சூறாவில் எடுத்திங்கன்னா 3 விஷயம் வந்து மனிதர்கள் வந்து கேட்பாங்க. இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 கோரிக்கைகள் வைப்பாங்க. என்ன அப்படின்னா உன்னுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு வழியாகவும் அது இருக்கக்கூடாது, வழி தவறியவருடைய அந்த வழியாகவும் அது இருக்கக்கூடாது, யாருக்கு நீ அருள் புரிஞ்சியோ அவங்களுடைய வழி எங்களுக்கு காட்டு அப்படின்ட்டு. இப்போ இந்த குர்ஆனுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். கெட்டவங்க எப்படி இருந்தாங்க? கோபத்துக்கு ஆளானவங்க, வழி தவறியவங்க. கோபத்துக்கு ஆளானவங்க யார்? பனி இஸ்ராயில், இவங்க யூதர்கள். பனி இஸ்ராயில்களில் இன்னொரு குரூப் யார்? வழி தவறியவர்கள், கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த 2 குரூப்பை பற்றியும் இந்த சூறாவில் இருக்குது. அதே அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா நேர்வழி பெற்றவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைடன்ஸ் வந்து இந்த குர்ஆன் இந்த சூறாவில் வந்து இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அதுவும் வந்து அல்லாஹ் இந்த சூறாவில் வந்து டிஃப்ரென்ஸ் அதை வந்து விளக்குறான் இந்த சூறாவில். அதே மாதிரி வேதனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் வந்து இங்கே ஒரு ஆஃபர், அதாவது 9 அத்தியாயத்தில் வர அதே வியாபாரம் திருப்பி ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இந்த ஜிஹாதை வந்து கொச்சைப்படுத்துகிறாங்களே, ஜிஹாத் அப்படின்னாலே வந்து சும்மா கொல்றது, அடுத்தவங்களை உயிர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி குர்ஆனில் எங்கெங்கெல்லாம் ஜிஹாதுன்னு வருதோ அங்கெல்லாம் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்ல சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபகண்டா வந்து மீடியா மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து குர்ஆனில் இந்த சூறாவில் பார்த்திங்கன்னா கவுண்டர் இருக்கும். ஜிஹாது வேறு கித்தால் வேறுங்கிறது ஒரே சூறாவில் எல்லாம் கொண்டு வந்திருப்பான். அப்போ ஜிஹாதுங்கிறது தனி, கித்தாலுங்கிறது தனி அப்படிங்கிறது அல்ல இந்த சூறாவில் வந்து கொண்டு வந்திருப்பான். ரெண்டுமே ஒரே இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஜிஹாது வேறு கித்தால் வேறுங்கிறது தெளிவாக வந்து இந்த சூறாவை வந்து புரியும். இந்த சூறாவுடைய காலகட்டம் எது? முதல் விஷயமா இந்த சூறாவுடைய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா மதீனாவில் இறங்கின சூறா. அப்போ காலகட்டம்னு எடுத்திங்கன்னா பத்ரு போருக்கு அப்புறம், உஹது போருக்கு அப்புறம் அல்லது உஹது போர் காலகட்டத்தில். ஒன்று உஹது போரை சுற்றி நடக்குது அல்லது உஹது போர் முடிஞ்ச உடனே இறங்கியிருக்கேன்னு இது அதோடைய அந்த போக்கு பார்க்கும்போதே அந்த வரலாற்றோடு அதை மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் இந்த சூறா வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்போது முஸ்லீம்கள் இருந்த அந்த நிலை இந்த சூறாவில் வந்து படம் பிடிச்சு காட்டப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இந்த இதெல்லாமே வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள். இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நிறைய முஃபஸிரீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த சூறா குறைஞ்சது அது அல்லாஹ் பேசுகிற அந்த விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 15 to 20 மணி நேரம் ஆகக்கூடிய அந்த கிளாஸ் தான் எல்லாருமே எடுக்கிறாங்க இந்த சூறா பொறுத்த வரைக்கும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த மாதிரி பார்க்குறது இல்லை, ஃபாஸ்ட்டாக ஒரு சுருக்கமான ஒரு இதாக பார்க்க போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியும் கிடையாது. அவ்வளோ டெப்த்தாக அதை எடுத்து வச்சு அதை சொல்லும்போது அது ஒரு தொடராக தான் இந்த சூறாவே பார்க்கணும். அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூறான்னு வச்சிங்களேன். இந்த சூறா பொறுத்த வரைக்கும் நிறைய இது பண்ணுறாங்க. இப்போ அந்த மினி வெர்ஷன் வச்சிங்களேன், நம்ம பார்க்குற விளக்கங்கள் சும்மா ஒரு மேலோட்டமாக அப்படியே அந்த நுனிப்புல் மேயரும்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை துதிக்கின்றது, மேலும் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன். தொடக்கம் இந்த சூறா எப்படி ஆகுது? வானங்கள் பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை துதிக்குது, மேலும் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பம் தான். இதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு கோபமாக இது பேசுகிறான் அப்படின்னு. இது வந்து ஏதோ வந்து தன்னுடைய பற்றி ஒரு புகழை பற்றி அல்லாஹ் வந்து இந்த இடத்துல பேசலை, மனிதர்கள் மேலே ஒரு கோபத்தில் வந்து அல்லாஹ் இதை பேசுகிறான். அந்த அடுத்தடுத்த அந்த வசனத்துடைய தோரணை பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சூறாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயான்கள் வந்து ஒரு அன்பாக பேசுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பயானில் ஏற்ற இறக்கம் இருக்குது. ஒரு சாஃப்டாக ஒரு பயான் பேசுவாங்க, அப்படி திடீர்னு வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பேசுவாங்க. இப்போ இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆக்ரோஷமாகவும் தலையில் குட்டு வைக்கும் விதமாகவும் சொல்லப்பட்ட சூறா. அப்போ இதனுடைய இந்த ஆரம்பம் வந்து இப்படி எல்லாம் செய்கிறான். ஸப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். எல்லாமே வானத்தில் பூமியில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வை துதிக்குது அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். யா அய்யுஹல் லஸீனா ஆமனு லிமா தகுலூன மா லா தஃபலூன். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் அல்லாஹ் கேட்குறான். இப்போ அந்த வசனத்தை இப்போ தெரியுதா, கோபமாக பேசுகிறான். ஏன் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அல்லாஹ் சொல்கிறான். ஸப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி என்னை போற்றி புகழ்ந்துட்டு இருக்குது, நான்லாம் உங்களை பிடிச்சி தொங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை,
ஆல்ரெடி வானம் பூமி தஸ்பீ செஞ்சிட்டு இருக்குது. அது வந்து எல்லாத்த விட நான் வந்து மிகைத்தவன், இது எல்லாத்தையும் மேலே வந்தவன் நான். நீங்களும் வந்து தஸ்பீலையும் இதுலேயும் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்காது. அப்போ உங்களுக்கு கூடுதலாக வேலை இருக்குது. தஸ்பீ விட்டுட்டு போங்கன்னு இல்லை, இதை தான் வச்சு சில அதாவது சைத்தான் வந்து இல்கா போடுவான் இல்லையா, நம்ம ஒரு மீனிங்கில் சொல்லுவோம், அது வேற ஒரு மீனிங்கில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் தங்களுடைய அந்த ப்ராபகண்டாவை வந்து கிரியேட் பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி அதாவது வழிகாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதை செய்வாங்க, எல்லாருமே அதை பண்ணுவாங்க. மௌலானா மௌதூதி கொண்டு அவங்க மேலே வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ப்ராபகண்டா வந்து பண்ணி விட்ருவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை இதுக்காக நான் படைக்கல, வானம் பூமி எல்லாமே ஆல்ரெடி எனக்கு தஸ்பீ செஞ்சுட்டு இருக்கு. அந்த மலக்குகளுடைய அந்த இதை வரும்போது கூட வருதில்லை, இந்த மாதிரி வந்து மலக்குகள் வந்து அல்ல பூமியில் ஒரு கலிஃபாவை படைக்கப்படும் 2வது அத்தியாயத்தில் 30லேருந்து 35 பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் வரும். அதில் வந்து அல்லாஹ் சொல்லுவாங்க, மலக்குகள் கேட்பாங்க, பூமியில் ஒரு கலிஃபாவை உருவாக்க போகிறேன்னு அல்லாஹ் சொன்ன உடனே நாங்கள் தான் உன்னை போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறோமே அப்படிமா. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அறியாதே நான் அறிவேன். அப்படின்னா இதோடைய நோக்கம் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதே இங்கே ரிப்பீட் பண்ணுறான், உங்களை இதற்காக நான் படைக்கலை, இது ஆல்ரெடி வானம் பூமியில் இருக்கிற எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறது தான், இது வந்து நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க, இல்லைன்னா வாயிலே சொல்லாதீங்க. இப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நீ வாய் பேச்சு அடிக்காதீங்க. எதை யாயுல்லஸீன ஆமனு லிமா தகுலூன மாலா தஃபலூன், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள், கபுர முக்தன் இந்தல்லா அன் தகுலு மாலா தஃபலூன், நீங்கள் செய்யாதவற்றை சொல்வது அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்புக்குரிய செயலாகும். இந்த மாதிரி நீங்கள் வாயில் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நீங்கள் பேசுகிறது அதான் நாம் தஸ்பீ செய்கிறது அல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்துது. அல்லாஹு அக்பர் அப்படின்னா அதுக்கு நாம் கொடுக்குற மீனிங் வேறு, புரியுதுங்களா? அதுதான் அல்லாமா இக்பால் வந்து சொல்கிறார். வாசகம் அதே தான், அல்லாஹு அக்பர்னு நீங்கள் சொல்கிற வாசகம், பாங்கில் சொல்கிற வாசகம் அதே தான். ஆனால் முல்லாவுடைய பாங்கு வேற, முஜாஹிதுடைய பாங்கு வேற. அப்படிங்க, முல்லாவுடைய பாங்கு வேற, முஜாஹிதுடைய பாங்கு வேற. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறவனுடைய பாங்கு வேற, நீங்கள் கொடுக்குற பாங்கு வேற. நீங்கள் தொழுகி கூப்பிட்றாங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாங்க, ஆனால் அதோடைய ரூஹு காணும். அதை சொல்கிறோம்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த பாங்கில் ரூஹ் இருந்துச்சு, நம்முடைய பாங்கில் ரூஹ் இல்லை அப்படின்ட்டு. அல்லாஹு அக்பர், எல்லாத்தை விட அல்லாஹ் பெரியவன் அப்படின்னா எதை அர்த்தம், எல்லா துறையிலும் அல்லாஹ் பெரியவனாக ஆக்கணும். சும்மா ஒரு பர்டிகுலர் ஒரு ஆன்மீக துறையில் மட்டும் அல்லாஹ்வை பெரியவனாக்கிட்டு மீதி எல்லா இடத்துலையுமே அல்லாஹ்வை சின்னவனாக வச்சுக்கிட்டு அந்த உணர்வே நமக்கு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நாம் அல்லாஹ் அக்பர் சொல்கிறது என்னது, சடங்கு, ட்ராமா. நீங்கள் செய்யாதவற்றை சொல்வது அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்புக்குரிய செயலாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். செய்யறதை சொல்லுங்கள், சொல்கிறத செய்யுங்க அப்படிங்கிறது. இந்த சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது மனித குலம் அனைவரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். இது ஒன்றும் பெருசாக இல்லை. அரசியல்வாதியாக என்ன சொல்கிறோம், 5 லட்ச ரூபா போடுறேன்னா போடல, வேலை வாய்ப்பு தரேன்னா தரல, சொன்னது ஏன் செய்யலைங்கிறது ஒரு ஜென்ரலான அட்வைஸு, அது எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம். ஆனால் அல்லாஹ் இங்கே ஏன் பேசுகிறான், எதை சொன்னாங்க எதை செய்யலை அது வேணும்ல. அது ஜென்ரலான ஒரு உபதேசம் வந்து அந்த அல்லாஹ் இந்த இடத்துல கொண்டு வரல. அப்போ எது செஞ்சாங்க எது செய்யலை அப்படிங்கிறது அடுத்த வசனத்திலே அல்லாஹ் புரியுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் லஸீன யுகாதிலூன ஃபீ சபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். எவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவரை போன்று உறுதியாக அணிவகுத்து நின்று போர் புரிகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ அல்லாஹ் வெறுக்கிறவங்க யாருங்கிறது சொல்லிட்டான், நேசிக்கிறது யாருன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த இடத்துல எந்த செயலை அல்லாஹ் சொல்கிறாங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியுதா இல்லையா? எதை சொன்னாங்க எதை செய்யலை, எதை இவங்க வந்து விட்டுருக்குறாங்கிறது புரியுதா இல்லையா? அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பேசுகிறான், டைரெக்டாக இந்த இடத்துல ஜிஹாதை பேசலை, கிதாலை வந்து அல்லாஹ் பேசுகிறான். யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்றது, அதாவது கத்தல் அப்படின்னா கொலை செய்வது, யுகாத்திலு அப்படின்னா கொல்வது, கொல்றதையே தான் டைரெக்டாக பேசுது. இது எந்த கொலை பற்றி பேசுதுங்கிறது விஷயம். அப்போ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிறது இருக்கக்கூடாது. இது வந்து என்னது, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று செஞ்சால் அதுக்கு பேர் என்ன, நயவஞ்சகத்தனம். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இருந்தால் அதுக்கு பேர் என்ன, நிஃபாக்கு, அதுக்கு பேர் என்ன, நயவஞ்சகத்தனம். அப்போ இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே மிக அதிகமான வேதனை உள்ள ஒரு பாவம் எது, நயவஞ்சகத்தனம் தான், ஷிர்க்கை விட. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நரகத்துடைய அடித்தட்டில் இவங்க நயவஞ்சகர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நயவஞ்சகத்தனம் வந்து எது அப்படின்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, சொல்கிறத செய்யாமல் இருக்கிறது. இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய பாவம். அதாவது எந்த களிமா நம்மளை காப்பாற்றிடும், வெறும் களிமா சொன்னால் போதும், சில செயல்கள் செஞ்சால் போதும்னு நினைக்கிறோமோ அது நரகத்துடைய அடித்தட்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல். ஏன்னா அது வந்து நிஃபாக்கின் அடிப்படையில் நிற்குது.
அல்லாஹ் வந்து எங்கேயாவது இஸ்லாத்தில் ஒரு பகுதியை பின்பற்றுங்கன்னு நல்லா எங்கேயாவது சொல்கிறேன்னா டோட்டல் பேக்கேஜ். இஸ்லாம்னா என்ன அப்படின்னா எப்படி முதல்ல ஒரு தாவா இருக்கணும். அப்போ இங்கே பாருங்க அல்லாஹ் குர்ஆனில் டைரெக்டாக கூப்பிட்றோம், யுகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், வரியா அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதுக்கு நீ தயாரா. அப்போ இது வந்து உச்சபட்ச ஸ்டேஜ், இஸ்லாத்துடைய உச்சபட்ச ஸ்டேஜ். இது யுகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னா இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்கிறது சொல்கிறோம். சும்மா கொலை செய்கிறது அப்படின்னா ஒரு குழு அமைச்சுக்கிட்டு இன்றைக்கி ISISங்கிற பேரில் பண்ணுறாங்க. எவனை கொள்வது எதை கொள்வது ஒன்றும் கிடையாது, கொலை. ஒரு இராணுவ வீரன் செய்யக்கூடிய போர்களை பற்றி தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறோம். அல்லாஹ் பேசுகிறது எல்லாமே எங்கெல்லாம் போர் புரியுங்க, எங்கெல்லாம் ஜிஹாதுன்னு சொல்கிறானோ அது எல்லாமே எதை குறித்தது? ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் தன்னுடைய இராணுவ வீரனுக்கு இழக்கூடிய கட்டளைகள் அது. அப்போ இருக்கையிலே உண்மையிலே சிறந்த செயல் எது பேசுதுன்னா இராணுவத்தில் சேருவதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதுதான் யுகாத்திலு அப்படின்னா அதுதான். ஒரு இராணுவ வீரன் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இராணுவம்னு புரிஞ்சால் நமக்கு கரெக்டாக புரியும். வெறும் கொலை செய்கிறது, வெறும் கொள்வது அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா மீடியா வந்து அதுக்கு பின்னாடி செலவு பண்ணுது. அத்தனை கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இஸ்லாத்துடைய இந்த யுகாத்திலுங்கிற இந்த ஜிஹாதுங்கிற அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ மோசமாக அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடியது எது அப்படின்னா இராணுவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையில் ஒரு இராணுவம் வந்து அமைக்கப்பட்டுருச்சு. அந்த இராணுவம் வந்து எப்படி இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுங்கும்போது பல ஸ்டேஜஸ் வந்து இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 4வது அத்தியாயத்தில் 77வது வசனம். 4வது அத்தியாயத்தில் 77வது வசனம்ல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அல்லாஹ் வந்து இதே மாதிரி இந்த வசனம் மாதிரியே ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு வசனம். அது போர் புரியாமல் உங்கள் கரங்களை தடுத்து கொள்ளுங்கள், மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டதோ அவர்களை நீர் கவனிக்கவில்லையா? இப்பொழுது போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை போல் ஏன் அதைவிட அதிகமாக மனிதர்களுக்கு அஞ்சுகிறார்கள்? இறைவா, போர் புரிவதை எங்கள் மீது ஏன் கடமையாக்கினாய்? இன்னும் சிறிது காலம் வரை எங்களுக்கு தவணை அளித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். நபி அவர்களிடம் கூறும், இவ்வுலக வாழ்வின் இன்பம் அனைத்தும் அற்பமானதே. மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்பவர்க்கு மறுமை மிகவும் சிறந்ததாகும். இன்னும் உங்களுக்கு இம்மி அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் அதை தான் குத்தி காட்டுறான். அந்த 61வது அத்தியாயத்தில், அதாவது சஃபில் 4வது வசனத்தில், 4வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தை சொன்னது தான் எல்லாம் குத்தி காட்டுறான். அதே இவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் நான் சொல்கிறது இது எல்லாமே நயவஞ்சகர்களை பற்றி கிடையாது. அவங்க தனி, அவங்க கிரவுண்டுக்கே வரமாட்டாங்க, அவங்க ஆட்டத்துக்கே வரமாட்டாங்க, இந்த பேச்செல்லாம் அவங்க பேசக்கூட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எதையுமே சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு சிறப்பு. போரை பற்றி ரசூலா பேசவே இல்லை, பேசுனா என்ன பேசாட்டி என்ன, அவங்க பாட்டு வருவாங்க, பயானில் அப்படி ஓரமாக உட்காருவாங்க, தூங்கிட்டு வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை போயிட்டுருக்கும். இது எல்லாமே முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் பேசக்கூடியது. முஸ்லீம்கள் பேசிய விஷயத்தை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அதே 47வது அத்தியாயத்தில் 20வது வசனம். 47வது அத்தியாயத்தில் 20வது வசனம், போர் புரியும்படி கட்டளையிடும் ஒரு அத்தியாயம் இதுவும் ஏன் இறக்கப்படவில்லை என்று இறை நம்பிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏன் ஒரு சூறா இறங்க மாட்டேங்குது? ஏன் ஒரு சூறா இறங்க மாட்டேங்குது? அது வந்து எப்படிப்பட்ட சூறாவாக இருக்கணும்? சூரத்துன் முஹக்கமத்துன், முஹக்கமாக இருக்கக்கூடிய, தெளிவாக பேசணும், போல்டாக பேசணும். இந்த முத்தசாபி ஹாத்தா போட்டு அந்த மீனிங்லாம் அந்த மீனிங்லலாம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஓப்பனாக எங்களுக்கு டிக்ளேர் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள், தெளிவாக இருக்கணும். இந்த ஸ்டெப்ஸு பின்வாங்கக்கூடாது, புறமுதுக்கு ஓட்டக்கூடாது, தெளிவாக எங்களுக்கு மிஷன் என்னங்கிறது புரிய வைக்கணும். அப்படியே ஒரு சூறா அருளப்படல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்று இறை நம்பிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டிருந்த. முனாஃபிக்களை பற்றி சொல்லலை, மூமீன்கள் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் போர் பற்றி கூறப்பட்ட உறுதியான ஒரு அத்தியாயம் இறக்கி அருளப்பட்ட போது, அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் உங்களில் பிணி இருந்தவர்கள் மரணத்தால் சூழப்பட்டவனை பார்ப்பதை போன்று உம்மை பார்த்ததை நீர் காண்பீர், கண்டீருங்கிறான். அப்படி நடந்துச்சுங்கிறான். சஹாபாக்கள் டெய்லியும் வந்த மாதிரி பள்ளிவாசல் வந்திருக்கிறாங்க. போர் குறித்த கட்டளைகள் இறங்கிருச்சு, அதை ஓதி இருக்கிறாங்க. மற்ற நாள் வீட்டுக்கு போன மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் இல்லை. மரணத்தால் அப்படியே போதை வயப்பட்ட அந்த மாதிரி, அப்படி மரண பயத்தால் சூழப்பட்டு அப்படி பார்த்துருக்காங்க. அந்தோ அவர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியது. இப்போ அந்த நிலையை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இங்கே சொன்னால் எப்படி இருக்கும், அதுதான் ஸ்டேஜ். இப்போ அவங்கவுங்க பயான் கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிறது, கறி வாங்குறது, சாப்பிட்றது, அப்படி இருந்தால் அது ஒரு லைஃப். சாபாக்கெல்லாம் இப்படி நடந்துருக்காங்க, நம்மலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி நினச்சிட்டு அப்படி இருப்போம். வந்துட்டா ஸ்டேஜ் வந்துட்டா அப்போ தான் நினைப்போம், இப்போ தானே லைட்டாக டெவலப் பண்ணோம், இப்போ தானே இந்த இடத்த வாங்கி போட்டோம், இப்போ தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், இப்போ தான் என் குழந்தை வந்து வளருது, அதுக்குள்ளே இப்படியா ஒரு சோதனை வந்து வரணுமா? இப்போ இதிலே இன்னொரு முக்கியமான விஷயம்,
அல்லாஹ் வந்து எப்படி ஓப்பனாக பேசுகிறான் பாருங்க. அல்லாவுக்கு யாரா பிடிக்கும்? போர் புரிவன் தான்டா பிடிக்கும்ட்டான். அப்போ இஸ்லாத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உனக்கு போர் புரிகிற ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத உடச்சி எல்லாம் பேசிட்டான். ஏன்னா இதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு. அதாவது நேர்வழியில் இருக்கிறவங்க எப்பயுமே உடச்சி உண்மையை பேசுவாங்க. வழிகாட்டில் இருக்கிறவங்க தங்களுடைய அந்த கொள்கையை கூட என்ன பண்ணுவாங்க, மறைச்சே பேசுவாங்க. இப்போ இவன் பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்க இருக்கிறாங்க, இந்துத்துவாங்கிறது ஒரு கொள்கை. அவங்களுடைய கொள்கை வந்து வெளிவாக மக்கள்கிட்ட வைக்கிறது அவங்க ரெடியாக இருக்காங்களா? அவங்களுடைய கோழைத்தனம் இருக்குல்ல, என்ன கோழைத்தனம் இருக்கு. ஒரு ஆள் வந்து என்ஆர்சி வந்து ஸ்டெப்ஸ் வந்து அழகாக விளக்குறாரு. யார்? அமித்ஷா. क्रोनोलॉजी समझ लीजिए, पहले सीएए होगा, बाद में एनआरसी होगा, இதெல்லாம் ஸ்டெப்ஸ் புரிய வைக்கிறான். மோடி என்ன சொல்கிறாரு? என்ஆர்சி பற்றி நாங்கள் பேசவே இல்லை. அப்போ இவங்களுடைய அந்த என்ன அஜெண்டா சொல்லு, சொல்லிட்டு செய்ய, டிக்ளேர் பண்ணு. என்ன என்ன கோலத்தனம், என்ன என்ன கோலத்தனம் சொல்லு. நாங்கள் எங்களுடைய வேதத்தை நாங்கள் படிக்கிறோமோ இல்லையோ, எங்களோட சிறப்பாக நீங்கள் படிக்கிறீங்க. படித்தது எங்களுடைய அஜெண்டா என்னங்கிறது இருக்குது. இதில் ஏதாவது குறை காட்ட முடியுமா? சில விஷயங்கள் எடுத்து இராணுவ வீரர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எடுத்து தீவிரவாதம்னு ஃபிட் பண்ணுறீங்க. இப்போ ராணுவத்தில் போனால் கமாண்டர் அங்கே நடக்கிற கிளாஸ் பப்ளிக்காக வச்சா எப்படி இருக்கும்? ராணுவத்தில் போகிறீங்க, பாகிஸ்தானை வந்து வீழ்த்துறதுக்கு ஒரு படை கிளம்பிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த கமாண்டர் எப்படி பேசுவார்? அங்கே போய் அவங்க இடத்துல அன்பாக நடந்துக்குங்க, அவர்களெல்லாம் தங்களுடைய சகோதரனாக பாருங்கள், அவர்களிடத்து நல்ல முறையில் இணக்கமாக இருங்க, நீங்கள் வந்து உங்களுடைய இட்லி உப்புமாலாம் கொடுங்க, அவங்க உங்களுடைய பிரியாணிலாம் கொடுக்கட்டும், 2 பேரும் உட்காந்து இப்படியா பேசுவாங்க. அவங்களோட ஒட்டு உறவு வச்சுக்காதீங்க, அவங்க வந்து சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்துருவாங்க, ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க, இதுதான் எல்லாம் பேசுவான். பயப்படாதீங்க. அதே தான் அந்த இராணுவ வீரர் பேசுவார். அப்போ அதே தான் எல்லாம் இங்கே பேசுகிறான். அப்போ மிஷன் என்னங்கிறது ஒரு முஸ்லீமுக்கு கிளியராக இருக்கணும். இல்லைன்னா அவன் எப்படி செயல்படுவான்? அதுதான் எல்லாம் சொல்கிறான். இங்கே தெளிவாக கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம முஸ்லீம் நம்ம இன்னைக்கு முஸ்லீம் அமைப்புகள் எல்லாமே எடுத்துங்க, அமைப்புகள் எடுத்துங்க, தப்லீக் ஜமாத் எடுத்துங்க, சுன்னத் ஜமாத் எடுத்துங்க, எல்லாரும் எடுத்துங்க. இஸ்லாத்துடைய இந்த படித்தரங்களை விளக்குறாங்களா? இது ஆரம்ப நிலைப்பா. நீ இஸ்லாத்துக்கு வர்ற, நீ அல்லாஹ்வை ஏற்றுக்காமல் இருக்க, ஃபஸ்ட்டு களிமா சொல்லி என்ட்ரி வாங்கிட்ட. களிமா சொல்லி என்ட்ரி வாங்கிட்ட முதல் நாள் உன் மீது 5 நேர தொழுகை கடமை. அப்படியே டிராவல் பண்ணி போற வழியில் உன் வாழ்க்கையில் ரம்ஜானுங்கிற ஒரு மாதம் எதிர்கொள்கிற, அப்போ உன் மீது நோன்பு கடமை. அப்படியே வழியில் டிராவல் பண்ணிகிட்டே போகிற, உங்கள்கிட்ட பொருளாதாரம் வருது, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது, அப்படியே உன் மேலே ஜக்காத்துங்கிறது கடமை. அப்படியே உன் வாழ்க்கை டிராவல் பண்ணி போகிற, ஹஜ்ஜுங்கிறது உன் மேலே கடமை. இப்படி சீக்வன்ஸ் பண்ணி அடுத்தது என்ன? அவ்வளோதானா? அடுத்தது என்ன? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீனு கொடுத்துருக்கான், அந்த தீனை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அந்த தீனு ஓரமாக இருக்கக்கூடாது, மேலே இருக்கணும், டாமினேஷனில் இருக்கணும். அந்த தீனை நீ நடைமுறைப்படுத்தணும், அது உன்னுடைய கடமை. அந்த தீனுக்காக உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணணும், அந்த தீனுக்காக உன்னுடைய நேரத்தை செலவு பண்ணணும், அந்த தீனுக்காக உன் உயிரே போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் அது அந்த இராணுவத்தில் சேர்ந்து, அந்த தீனை காப்பாற்றக்கூடிய அந்த இராணுவத்தில் வந்து சேர்ந்து, அந்த ஸ்டேஜ்லையும் உயிர் போகும், இன்னொரு ஸ்டேஜ்லையும் உயிர் போகும். பேசினாலே கொள்ளுவோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லையும் உயிர் போகும். அப்போ சில பேருக்கு உண்மை பேசுறது பிடிக்காது இல்லை, அப்போ சத்தியம் மேலோங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அப்படியும் கொல்லப்படுவாங்க. குரல் உரிமை வந்து குரல் உரிமை என்ன சொல்றது, பேச்சுரிமை பறிக்கப்பட்டு அந்த நேரத்தில் உயிர் போகும். அப்போ அப்படியே வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு நீ பின்வாங்கக்கூடாது. இதுதான் இஸ்லாத்துடைய ஸ்டேஜ். இதெல்லாம் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி ஸ்டெப்ஸ் விளக்கணும். எங்கே விளக்குறாங்க? என்ன சொல்கிறாங்க? ஏமாற்றி மோசடியில் வைக்கிறாங்க. இவங்க முதல்ல களிமா சொல்லட்டும், பக்குவம் ஆகட்டும். களிமா சொல்லி 5 நேரம் தொழுகிற பக்குவம் ஆகட்டும். நாம் வெறும் தொழுகை மட்டுமே எடுத்து சொல்லுவோம். எடுத்தோன்னே அவங்ககிட்ட போய் இஸ்லாத்தில் இதெல்லாம் இருக்குன்னா போயிடுவாங்க. அதனால் வந்து நம்ம வேறு மாதிரி அவனை வந்து கொண்டு போய் அடுத்தடுத்த ஸ்டெப்பு 6 மாதம் கழித்து பக்குவம் ஆயிட்டானான்னு பார்த்து, அதாவது சமைச்சிருச்சா, இந்த இட்லி சமைச்சிருச்சான்னு பார்த்து, அடுத்த தட்டு எடுத்து அதுவும் கை விட்டு பார்த்து அடுத்தடுத்தா நாங்கள் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி வருவோம். கடைசியாக அவன் பக்குவம் ஆகும்போது அவங்ககிட்ட கொண்டு போய் இதை சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய் 30 வருஷத்தில் கிலாஃபத் விழுந்தது. பக்குவமாக சொல்கிறோன்னு சொல்லி 1400 வருஷம் ஓடிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த டைம் எவ்வளோ? 1500 வருஷம். அபூதாவுதுல ஹதீஸ் வருது இல்லை, என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் அரை நாளை வந்து கூடுதலாக கொடுத்துருக்கான், தவணை வந்து கூடுதலாக கொடுத்துருக்கான் வேலை செய்கிறது. அப்போ அந்த 500 வருஷம் இப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம் பக்குவமாக நம்ம சொல்கிறது. இன்றைக்கி என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி முஸ்லீம் இருக்கான். அதில் 149 கோடி முஸ்லீமுக்கு இஸ்லாத்தில் இப்படி ஒரு வேலை இருக்கிறதே தெரியாது. தானே உண்மை? அட செய்கிறது எப்போவோ செய்ய, என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரிஞ்சு தான் நல்லா கூட்டிகிட்டு வரணும். அதுதான் வந்து ஒரு நல்லவனுக்கு அழகு. இந்த மோசடி பண்ணுறவன் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு சொல்லி ப்ராடு தானே ஏமாற்றி கூட்டு போவான். இப்போ எல்லாரும் ஏமாற்றி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இஸ்லாத்தில் இவ்வளோ தான் கடமை, எங்களை நம்பி வாங்க, உங்களுக்கு நாங்கள் சொர்க்கம் பெற்று தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசடி பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க பின்னாடியே அவங்க போகிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க?
இதுக்கே மக்கள் தயார் இல்லை, தொழுவதுக்கே வரமாட்டேங்கிறான், இதுக்கே சிரமப்படுறாங்க. இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. அல்லாஹ் ஒரு வழிமுறை காமிச்சிருக்கும் போது நீங்கள் இன்னொரு வழிமுறை கையில் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறதா சிரமமாக போகும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஈஸியாக்கிட்டீங்களா, அதனால் இவன் லூஸ் ஆயிடுவான். எக்ஸாம் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு அவன் மன வலிமையை தயார் பண்ணுங்க. நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஒன்றும் இல்லைப்பா அங்கிள் உன் பேர் என்னன்னு கேட்பாரு, அதுக்கு மட்டும் நீ ரெடி ஆகிக்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனா அவன் என்ன நினச்சிட்டு வருவான், அவன் ஜாலியாக வருவான். என்ன பேர் எழுதுறது தானே கூப்பிட்டீங்கன்னா, அப்புறம் உட்காந்து இல்லை அது நீட் எக்ஸாமு உன் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது, நீ எழுத போகிற அப்படின்னா அவன் என்ன ஆயிடுவான், பயந்துவான்ல. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு மோசடியான ஒரு ஏமாற்றும் வாக்குறுதி கொடுத்து இஸ்லாத்துக்குள்ளே வச்சிருக்கிறோம். நம்ம முஸ்லீம் எல்லாருமே வச்சுருக்கோம். மிஷன் என்னன்னே தெரியலையே யாருக்குமே. மிஷன் என்னன்னே தெரியாமல் அவங்கள அப்படியே ட்ராவல் பண்ணி என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம். இன்றைக்கி வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாத்தில் இது ஸ்டேஜ், இது வரும், இதுக்கு ரெடினா நீங்கள் களிமா சொல்லி உள்ளாவாங்க, வரலையா போங்க வாழுங்க, எப்படி வாழ்கிறீங்க வாழ்ந்துங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவரை ஒப்பார வச்சு இஸ்லாத்துடைய எல்லா விவரமும் சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபுல் வாழ்க்கையும் சொல்லணும், குர்ஆனுடைய முழு தப்சீரும் நம்ம சொல்லணும். இது மாதிரி கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ டிஎன்டிஜருக்கு அவங்களுடைய மர்க்கஸ் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிறு வரைக்கும் சார்ட்டு, திங்கள் புதன் வியாழன் அல்லது திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாட்கள் சுபு தொழுகைக்கு அப்புறம் குர்ஆன் தப்சீர் நடக்கும். செவ்வாய் வியாழன் சனி இந்த 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி எல்லாமே கம்ப்ளீட் ஆகும், குர்ஆனும் கம்ப்ளீட் ஆகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் கம்ப்ளீட் ஆகும். இப்போ இஸ்லாத்தில் யாவன் வேணாலும் சேரட்டும். எல்லா மர்க்கஸ்லையும் இப்படி நடந்தா ரசூலோட மிஷன் என்னங்கிறது எல்லாருக்கும் புரியுமா புரியாது? இதுதானே தீனு கற்றுக் கொடுக்குற மெத்தடு. இப்படி நடத்துங்க, மக்கள் வரல, அது அப்புறம் பிரச்சனை. வருவான், கண்டிப்பாக வருவான். அவனுக்கு தெரியல, ஏன்னா அவன் உலகத்தில் தொலைஞ்சு போயிருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்போ மிஷன் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுதான் கூட்டிகிட்டு போகணும். இந்த ஏமாற்றி கூப்பிட்டு போய் அங்கே போய் நாங்கள் பக்குவமாக சொல்லிக்குவோம் அப்படின்லாம் நினச்சா வரமாட்டாங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது அவன் என்ன பண்ணிடுவான், நீயும் எல்லாம் போய் சண்டை போடுமா, இதெல்லாம் சொல்லி தான் இஸ்லாத்துக்கு கூப்பிட்டியா, எங்கடா எங்கே ஏமாற்றி கூப்பிட்டு வந்தீங்கம்மா. இப்ராஹிம் நபி எடுத்துங்க, மிக சிறந்த உதாரணம். வேலை என்ன, பையனை அறுக்கிறது. சொல்லி கூப்பிட்டு போனாங்களா, ஏமாற்றி கூப்பிட்டு போனாங்களா? சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. மகனே நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் டூர்லாம் போகிறதே ஒரு பாலைவனத்தில் தான் போகிறோம், அது ஒட்டகம் இதெல்லாம் வச்சு இல்லை, நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போக போகிறேன், ஒரு இதுக்கு போக போகிறோம், அது என்ன வேலை, உன்னை அறுக்கிறது தான் என்னுடைய வேலை சொல்லிட்டாங்க. இவரும் வந்தார், இதே வந்து மகனே வாங்க நம்ம 2 பேர் விளையாட போகிறோம். அப்போ ஏமாற்றி யார் கூப்பிட்டு